ப்ரேயர் முடிக்கிறப்போ ஒரு வசனத்தை சொல்லி முடிப்பாங்க. ஞாபகம் இருக்கா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்ம யோசித்து பார்த்துருப்போம். இதில் கடைசியாக ஒரு பகுதி இருக்குது. அது என்னென்னா, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முன்னாடி நிறைய காரியங்கள் நமக்கு நடந்திருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்க்காதவங்களும் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், அப்படி தானே? அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்ம காப்பாற்றி வழிநடத்துகிற தேவனை நம்ம மறக்கக்கூடாது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முன்னாடி நடந்த பெரிய உபகாரம், கடவுள் நமக்கு செய்த அற்புதமான காரியம் இருக்கும்ல. இந்த காரியத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்குறதுக்கு யாராலையுமே முடியாதுன்னு நினச்ச சூழ்நிலையில் கூட தேவன் என்னால் முடியும், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை அந்த சூழ்நிலையிலேருந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் தான் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையை என்னால் மாற்ற முடியும், நம்பிக்கை கொண்டிரு, போன தடவை நடந்த அற்புதத்தை நினைத்து கொண்டிரு, நான் உன்னோட வழிகளில் நான் இருக்கிறேன்ட்டு நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ரொம்ப வாயால் சொல்லுகிறோம், அதை உணர்ந்தவர்களாய் ஜெபம் பண்ணுகிறத மறக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விருப்பமாக இருக்கிறார். இந்த வசனங்களை நீங்கள் தியானித்து கொண்டு இருங்க. ஆமென்.